ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியில அந்த ஜனங்க எல்லாம் அவர்கிட்ட சண்டை போட்டு அவங்க பசியும் பட்டினியிலையும் இருந்து அந்த குரூப் விட்டு வெளியேறிட்டாங்க. ஒரு நாள் நான் கல்லூரி மாணவியா இருக்கும் போது 30 பேர் எங்க சபைக்கு வந்தாங்க. கடமலை குன்றுக்கு, கடமலை பூரண சுவிசேஷ பெந்தைக்கோஸ்தே சபையின் தலைமை ஸ்தாபனமாகிய கடமலை குன்றுக்கு வந்து 30 பேர் வந்தாங்க. அன்றைக்கு பாஸ்டர் ஜான் ரோஸ் ஆராதனை நடத்திட்டு இருக்கிறாரு. அங்க செய்தியே கிடையாது. அன்னைக்கு பாட்டும் ஆராதனை முடிஞ்ச உடனே 9:30 மணிக்கு ஆரம்பிச்ச ஆராதனை 3:30 மணி வரையிலையும் அங்கிருந்து வந்தவங்க சாட்சியை சொன்னாங்க. தாங்கள் எப்படி வந்தோம், எப்படி ஏமாற்றப்பட்டோம், எப்படி சொத்தையெல்லாம் விட்டோம், எப்படி வேதனைப்படுறோம்னு ரொம்ப கஷ்டப்பட்டதா சொன்னாங்க. அப்ப பாருங்க, அப்ப ஒரு மனுஷன் சத்தியத்தை அறிந்தவன் பின்மாறி போறதுக்கு இது ஒரு சான்று. இந்த சத்தியத்தை யாராவது பழைய விசுவாசிகள் ஊழியர்கள் கேட்டால் அவங்களுக்கு அது தெரியும். அப்ப வேதத்தில் இதுக்கு ஆதாரம் இருக்குதா? எபிரேய நிருபக்காரன் இதை பற்றி சொல்லும் போது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் வரையிலையும், ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பரம ஈவை ருசி பார்த்தும் தேவனுடைய நல்வரங்களையும் இனிவரும் பலன்களையும் அறிந்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தங்கள் காலின் கீழ் போட்டு தாங்களை மிதித்து அவரை மீண்டும் சிலுவையில் அறைந்தபடியினால் அவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் லாரி. இதே போல அநேகர் இருக்காங்க. வேதத்திலையும் கூட பிழையாம பாக்குறோம். பிழையாம ஆரம்பத்துல அவன் சொன்ன வாக்கையெல்லாம் நம்பிச்சு அவன் பொருளாசைக்கு சாய்ந்து போன போது அவன் குறிகாரனாக மாறிவிட்டான். அவன் குறிகாரனாக மாறி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இடர் உண்டத்தக்க ஒரு உபதேசத்தை சொன்னா அதுதான் பிழையாமன் போதகம் என்று வருகிறது. நாம் தொடர்ந்து அதை பார்ப்போம். பிழையாமன் போதகத்தை சொன்னா, ஆனா அவனுடைய ஆசை நிறைவேறவில்லை. அவன் சொன்னா அவருக்கு சீசன்ல நீதிமான் மறிப்பது போல நான் மறிப்பேனாக என்று. அப்படி அல்ல. யோசுவா 10ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டி போடும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபியரை வெட்டும் போது பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்னும் குறிகாரனையும் வெட்டி போட்டார்கள் இருக்குது. அப்ப ஆரம்பத்துல கர்த்தருடைய வாயாக இருந்தவன் பொருளாசைக்கு சாய்ந்து போய் துருபதேசத்தை பின்பற்றினபடியினால் அவன் குறிகாரனாக செத்தான். அவனுக்கு நல்ல சாவு கூட கிடைக்கல. எனவே கர்த்தரை அறிந்தவர்கள் விலகி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிருபையை சார்ந்து சத்தியத்திலே வளர்ந்து அனுதினமும் புதுப்பிக்கப்பட்டால் யாரும் இடறி போக மாட்டோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.